ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவிஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு டிப்பை பற்றி பார்த்துடலாம். ஏதாவது வேஸ்ட்டான வாட்டர் பாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க. வாட்டர் பாட்டிலு, ஜூஸ் பாட்டிலு எது வேணாலும் எடுத்துகிட்டு அந்த மேலே வந்து அந்த ஸ்டிக்கரை பிச்சுட்டு இப்போ இதில் வந்து இந்த பாட்டிலில் என்ன போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எறும்பு மருந்து இருக்கும். இதை ஒரு வாட்டி நம்ம கையால் எடுத்து போட முடியாது. அதனால் வந்து இது மாதிரி இந்த பாட்டிலில் வந்து ஒரு ஃபனல் வச்சுட்டு அந்த எறும்பு மருந்தை அதுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்படி நான் வந்து ஸ்பூனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுட்டு இந்த பாட்டில் ஃபுல்லாக அந்த எறும்பு மருந்து போட்டதுக்கப்புறமா மூடி போட்டு டைட்டாக மூடிக்க போகிறேன். இப்போ இந்த பாட்டிலில் மூடி போட்டு டைட்டாக மூடிக்கிறேன். ஒரு பெரிய ஊசி எடுத்து அதை வந்து கேஸ் ஸ்டவ்வில் லேசாக வந்து காட்டினதுக்கப்புறமா இதில் வந்து அப்படியே ஓட்டை போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து மூடி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அடுப்பில் வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஊசியால் ஓட்டை போட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து ஃபுல்லாக ஓட்டை போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இது வழியாக நீங்கள் வந்து இந்த எறும்பு மருந்தை கொட்டினீங்கன்னா உங்களுக்கு கைக்கு வந்து நல்லா சேஃபாகவும் இருக்கும், கொட்டுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ரொம்ப வருஷமாகவே இப்படி தான் ட்ரை பண்ணிட்டு வரேன். இப்போ எறும்புலாம் இங்கே நிறையா இந்த செவுத்தில் போது பாருங்கள். இப்போ அதுக்கு மேலே வந்து நம்ம கையால் எடுத்து போட முடியாது, ஏன்னா அது வந்து ஒரு அந்த அளவுக்கு சேஃப் இல்லை. இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ செகண்ட் டிப்பை பற்றி கேஸை இப்போ ஆன் பண்ணி எரிய வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு நல்லா எரியலை, அடைச்சி எரியுது. இந்த மாதிரி எரிஞ்சிச்சுன்னா கேஸு வந்து அதிகமாக நம்மளுக்கு செலவாகும். இதுக்காக நம்ம வந்து பர்னரை க்ளீன் பண்ணணும். பர்னரை க்ளீன் பண்ணோம்னா அந்த மாதிரி அடைச்சி எரியாது. இப்போ எவ்வளோ அழுக்காக இருக்க பாருங்கள். இந்த பர்னரை நல்லா வந்து சிம்பிளாக சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிடலாம். இதுக்காக நான் வந்து பாத்திரத்தில் அந்த பர்னரை அப்படியே போட்டுக்கிறேன். இதில் வந்து ஒரு பாக்கெட் ஈனோ சேர்த்துக்கிறேன். ஈனோவை கட் பண்ணி அதுக்கு மேலே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கிறேன். எலுமிச்சம்பழம் அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட வினிகர் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து தண்ணி நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டு நல்லா வந்து சூடான தண்ணியை இதுக்கு மேலே அப்படியே ஊற்றிடுங்க. நல்லா சூடான தண்ணி தான் ஊற்றணும். ஊற்றிட்டு இப்போ வந்து மூடி போட்டு நைட்டு ஃபுல்லாக அப்படியே ஊற விட்டுருங்க. மறுநாள் காலையில் நம்ம எடுத்து வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நைட்டு ஃபுல்லாக அந்த ஈனோ, லெமன் அந்த தண்ணியில் வந்து ஊறிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து காலையில் எடுத்து க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. நைட்டு நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஊற வச்சிட்டோம்னா காலையில் ஏஞ்சி ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இதுக்கு மேலே விம் லிக்யூட் சேர்த்துருக்கேன். விம் லிக்யூட் அப்படி இல்லைன்னா நீங்கள் பாத்திரம் தேய்க்கிற சோப்பு எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு ப்ரஷ்ஷு வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் க்ளீன் பண்ணுறப்பவே தெரியும் பாருங்கள், நான் அழுக்கு நல்லா வந்து போகுது பாருங்கள், நல்லா வந்து சூப்பராக போயிடுச்சு. இந்த வேஸ்ட்டு ப்ரஷ்ஷு வச்சு க்ளீன் பண்ணணும்னு வச்சுக்கிங்களேன், உங்களுக்கு சீக்கிரமாக வந்து அழுக்கு வந்து போயிடும். இப்போ நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து துணி வச்சு நல்லா துடைச்சிட்டு நம்ம வந்து ஸ்டவ்வில் போட்டு விட்டுக்கலாம். நல்லாவே சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். 2 பர்னரையுமே நான் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப வந்து நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு தேய்க்கணும்னு வேணாம், கொஞ்சம் வந்து தேய்ச்சி கொடுத்தாலே போதும். இப்போ நல்லா தொடச்சிட்டு நான் இப்போ வந்து உங்களுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ முன்னாடி எரிஞ்சதுக்கும் இப்போவும் நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். நல்லாவே அடைப்பில்லாமல் சூப்பராக எரியுது. இப்போ தேர்ட் டிப்பை பற்றி பார்த்துடலாம். இந்த வடிகட்டி பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது. இதோட வடிகட்டினோம்னா உங்களுக்கு வந்து டீ வந்து நல்லாவே வடிகட்டாது. அதுக்காக நான் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த டீ வடிகட்டியை லேசாக அப்படியே வந்து காட்டி எடுத்துக்க போகிறேன். இது மாதிரி நெருப்பில் காமிச்சிட்டு ஒரு கத்தி வச்சு லேசாக வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த டீ டஸ்ட்டெல்லாம் வந்து ஈஸியாக வந்துடும். அடுப்பில் வந்து நல்லா காமிச்சிட்டு உங்களுக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராகவே வந்துடும்.
ஒரு கத்தி வச்சு நான் காமிக்கிறேன் பாருங்கள். அது மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. வரலைன்னா திரும்பவும் அடுப்பில் காமிச்சிட்டு நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா இந்த டஸ்ட்டெல்லாம் வந்துடும். ரொம்பவே சிம்பிளான மெத்தடு தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நல்லா எடுத்துட்டு லேசாக இது மாதிரி தட்டினீங்கன்னா எல்லா டஸ்ட்டும் வந்துடும். பாருங்கள் எவ்வளோ டீ டஸ்ட்டு இதில் அடைச்சிட்டு இருந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ சூப்பராக 2 நிமிஷத்தில் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாத்திரம் தேய்க்கிற சோப்பு அப்படி இல்லைன்னா விம் லிக்யூடு ஏதாவது வச்சு நல்லா வந்து தேய்ச்சிட்டிங்கன்னா சூப்பராகவே க்ளீன் ஆகிடும். இந்த கம்பி நார் வச்சு தேய்க்கிறப்ப இன்னுமே உங்களுக்கு சீக்கிரமாகவே க்ளீன் ஆகிடும். இப்போ நான் தேய்ச்சிட்டு உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வாஷ் பண்ணிட்டேன். நல்லாவே சூப்பராக வந்து அந்த டஸ்ட்டெலாம் வந்து சூப்பராக நீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ 4th டிப்பை பற்றி பார்த்துடலாம். இது வந்து நான் வந்து வாட்டர் பாட்டில் வாங்கின பாக்ஸு. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பசங்களுக்கு சில்வர் வாட்டர் பாட்டில் வாங்குவோம் இல்லையா, அதுக்காக வாங்கின பாக்ஸ் இது. இதை வேஸ்ட்டுன்னு நினச்சி தூக்கி போட்டுறாதீங்க. அதுவே நாங்கள் யூஸ்ஃபுல்லாகவே மாற்றிடலாம். இந்த பாக்ஸை வந்து நான் கிச்சன் செல்ஃபில் அப்படியே வச்சிடுறேன். இது வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால இதுக்கு மேலே நீங்கள் பொருள் வச்சிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு தெரியும். இதுக்கு மேலே ஒரு 3 பாட்டில் அடுக்கி வச்சிடுறேன். கீழே ஒரு 3 பாட்டில் அடுக்கி வச்சிடுறேன். இந்த மாதிரி நீங்கள் அடுக்கி வச்சிட்டிங்கன்னா பின்னாடி என்ன இருக்குன்னு பொருள் தெரியாமல் இருக்கும் இல்லையா, அது வந்து உங்களுக்கு இனிமேல் வராது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஈஸியாக இதுக்குன்னு நம்ம காசு கொடுத்து கிச்சன் செல்ஃபு வாங்க வேண்டியது இல்லைங்க. சிம்பிளாக ஈஸியாகவே வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற பொருளை வச்சு சூப்பராக மாற்றிடலாம். இப்போ நான் வீடியோவில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பவிஸ் ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.